உங்களுக்கு பேசிக்கா ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிட்டா என்ன நம்பர் இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 3 டாட் டாட் டாட்னு போயிட்டே இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அந்த இன்டிஜர்ல என்னென்ன நம்பர்ஸ் உனக்கு இருக்குன்னு தெரியும். என்னென்ன நம்பர்ஸா நம்ம டிவைட் பண்ண முடியும்? சார் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், 0. பாசிட்டிவ் இன்டிஜரோட வேல்யூ என்ன? பாசிட்டிவ் இன்டிஜர் ஒரு வேல்யூ இருக்குது. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பிளஸ் இன்ஃபினிட்டி இருந்து 1. கரெக்டா சொல்லு, கரெக்டா சொல்லு. நீ சொன்னா கரெக்டா சொல்லு. சரி என்னதுங்க சார்? இன்னொரு டைம் சொல்லுங்க. நீ தானே சொன்ன பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொன்னீங்கல்ல. இதுக்குள்ள என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு எனக்கு புரியல. நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ் இன்டிஜர்னா எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கேட்டேன். 1 சார். அப்படியே போயிட்டே இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இன்ஃபினிட்டி. அப்ப இதனோட நம்பர் அனதர் நேம் என்ன? நேச்சுரல் நம்பரா? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப பாசிட்டிவ் இன்டிஜர் நோட் பண்றது போல தான் நேச்சுரல் நம்பர் நோட் பண்ணிக்கணும். சூப்பர், வெரி குட். நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். அப்ப நேச்சுரல் நம்பரோட அனதர் நேம் என்ன? பாசிட்டிவ் இன்டிஜர். நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஓகே சார். அடுத்தது என்ன? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். சார் ஓகே, நெகட்டிவ் இன்டிஜர். அப்ப நெகட்டிவ் இன்டிஜர் நமக்கு தெரியாது. அது வந்து இஜெட் மைனஸ் நோட் பண்ணுவாங்க. இஜெட் மைனஸ் நோட் பண்ணது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? -1ல இருந்து. -1ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ஆக்சுவலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 எழுதணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1. ஓகே. அப்ப இதுக்கு நேம் கிடையாது. இதுதான் வேல்யூ. அடுத்தது இதுக்கு பேர் என்ன? நெகட்டிவ் இன்டிஜர். நெகட்டிவ் இன்டிஜர். ஓகே. அடுத்தது 0. 0. ஜீரோங்கிற என்னடா பேர் இருக்குது? 0 இன்டீஜர்ஸ்க்குள்ள வரும்லங்க சார். அதான் அதுக்கு எப்படி நேம் சொல்றது? 0க்கு வந்து 0 இன்டீஜர். 0 இன்டிஜரா? நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு எப்படி நோட் பண்ணலாம்? நான் நெகட்டிவ் இன்டிஜர் ஹோல் நம்பர்ஸ். அப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அப்ப அதனோட நேம் என்ன? ஹோல் நம்பர்ஸ். அப்ப நான் நெகட்டிவ் இன்டிஜர்னா ஹோல் நம்பர், பாசிட்டிவ் இன்டிஜர்னா நேச்சுரல் நம்பர். இது வந்து அனதர் நேம். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி நான் பாசிட்டிவ் இன்டிஜர் நோட் பண்ணலாம். நான் பாசிட்டிவ் இன்டிஜர் நோட் பண்ணலாம். சரிங்களா? அது 0ல இருந்து வரும் சார். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி டாட் 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 -1 0 இது வரைக்கும் வரும். சரிங்களா? ஓகேங்க சார். சரி இதை நோட் பண்ணிக்கிறேன் சார். நோட் பண்ணிக்க. அடுத்த பாட்டு இன்னும் ஒரு 2 பாட்டு 4 பாட்டு டிவைட் ஆகும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். இதெல்லாம் உங்க புக்ல கிடையாது. நான் அடிஷனல் பாயிண்டா சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியா போடுவீங்க சார். இதெல்லாம் சொல்றேன். உங்க புக்ல அதிகமா இது கிடையாது. நீ எழுதிட்டியாப்பா? சார் நான் ஓகே சார்.
non-negative integers W சார். non-positive integersக்கு நம்ம என்ன சார் கொடுப்போம்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அது நம்மளுக்கு நேம் கிடையாது. இப்ப நான் நெகட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர் இதுக்கு நேம் எழுதுற பிறகு இது 2க்கு நேம் இல்ல. ஆனா நம்ம அத 2 அப்படியே விட்டாச்சு. அதுதான் நாம நான் நெகட்டிவ், நான் பாசிட்டிவ்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? Z மைனஸ்னு கூட அதுக்கு இருக்கு, இதுக்கு எதுவுமே இது இல்லைங்க Z சார். பிளஸ்ன்னு போட்டுக்கங்க. இது வந்து Z மைனஸ்ன்னு வரும்ல? அப்ப இது அதுக்கு 0 Z இன்க்ளூடட். பிளஸ்ன்னு போட முடியாதுங்க சார். ஏன்னா இல்ல அது 0 இன்க்ளூடட். 0 இன்க்ளூடட் போட முடியாது. இது வேணா Z மைனஸ் போடலாம். சரிங்களா? ஒன்லி மைனஸ் டைப். இது வந்து 0 இன்க்ளூடட். வேணா Z மைனஸ் யூனியன் 0ன்னு போட்டுக்கலாம். அதாவது சரி, இப்ப நீங்க யோசிங்க. ஓனா சொல்றீங்களா இல்ல தியரியில் இருக்காங்க சார் இது? என்னப்பா? இது நீங்க உங்க ஓன் இதாங்க சார் இல்ல தியரியில் இருக்காங்க சார்? உங்க புக்ல இல்ல. பட் இது வந்து ஜெனரல் நாலேஜ் இதுல இருக்குது. நீ ஹையர் ஸ்டடீஸ் போனா இதெல்லாம் இருக்குது. ஓகே சார். பட் இதுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சா நீ இப்ப வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு போட முடியும். நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 1 ஹவர் பார்த்தா இது பேசிக் தான் சொல்லப் போறேன். இத தெரிஞ்சாதான் நான் அடுத்தடுத்து உன்னை கொண்டு போக முடியும். எனக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப நிறைய தியரிட்டிக்கல் ஐடியா இருக்கும். அப்ப இந்த தியரி நீ புரிஞ்சாதான் அங்க இருக்கிற தியரி உனக்கு புரியும். ஓகேங்க சார். திருப்பி இன்டிஜர் மறுபடியும் வேற என்னெல்லாம் டிவைட் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், சூப்பரா சொல்லிட்டேன். வேற என்னெல்லாம் டிவைட் பண்ணலாம்? சார் இன்டீஜர் இதுக்கு மேல எதுவும் டிவைட் பண்ண முடியாதுங்க சார். சரி. இன்னும் 2 பார்ட் பிளஸ் இன்னும் 2 பார்ட். 2 இன்னும் 4 பார்ட் டிவைட் பண்ணலாம். இன்டீஜர் 2 பார்ட்டும் இன்னொரு டிவிஷன் ஆகும் சார். ஆமா. அது நார்மலா ஜெனரல் ஐடியா. இன்னும் நம்ம டிவைடே பண்ணல. மேல போட்டது ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஐடியா. இப்ப இன்டிஜர் பாத்தீங்கன்னா 2ஆ டிவைட் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஈவன் இன்டிஜர் ஆர் ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர். கரெக்ட்டுங்களா? சார் இன்டீஜர்ஸ் நம்பர்னு சொல்ல முடியுமா? நம்பர் தான் நம்ம மேக்ஸிமம் போடுறோம். ஒரு இன்டிஜர் அத ஈவன் இன்டிஜர் சொல்றோம்ல. ஈவன் நம்பர்னாவே அது இன்டிஜரா தான் இருக்க போகுது. டெசிமல் வர போறது. சரியா? டெசிமல் வந்து ஈவன் டெசிமலா சொல்ல போறோம். அதே டெசிமல் நம்பர் வந்து மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதை பார்த்தா இன்டிஜர் பார்ட் தான் வந்து ஈவன் நம்பர், நெகட்டிவ் ஈவன் நம்பர், பாசிட்டிவ் ஈவன் நம்பர், இல்லை ஜென்ரலா ஈவன் நம்பர். சரிங்களா? இதனோட வேல்யூஸ் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பரோட வேல்யூஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 4, பிளஸ் ஆர் மைனஸ் 6 டாட் 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 போயிட்டு இருக்கும். அப்ப இதனோட ஜென்ரல் நோட்டேஷன் பாத்தீங்கன்னா 2z நோட் பண்ணும். 2z. இது ஆட் நம்பர்ல இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 3, பிளஸ் ஆர் நம்பர் 5 டாட் டாட் போயிட்டு இருக்கும். அப்ப இதனோட நோட்டேஷன் என்ன? O நோட் பண்ணுவாங்க. ஆட் நம்பர் O நோட் பண்ணுவாங்க. இந்த 2z என்ன நோட் பண்ணுவாங்கன்னா E நோட் பண்ணுவாங்க. ஈவன் நம்பரான E நோட் பண்ணுவாங்க. O நோட் பண்ணா ஆட் நம்பர். இது ஈன்னு டினோட் பண்ணுவாங்களா சார்? ஈவன் வந்து E நோட் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். சரி, அடுத்த கான்செப்ட். வேற என்னன்னா ஈவன் நம்பர், தட் மீன்ஸ் இன்டிஜர் வேற ஏதாச்சும் சொல்லலாமா? கொஞ்சம் யோசி. எல்லாமே படிச்சதா சொல்றேன். ஈவன் நம்பர் படிச்சது இல்லையா நீ? எல்லாமே உனக்கு தெரிஞ்சது படிச்சதான் சொல்றத தவிர வேற எதுவுமே புதுசா சொல்ல. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 சார் சார் இதுக்கு மேல அது போதும். அது அதோட முடிஞ்சிச்சு. அது போயிட்டே இருக்கு. மல்டிபிள் ஆஃப் 5 சொல்லலாம், மல்டிபிள் ஆஃப் 6 சொல்லலாம். அது ஓகே. அது டிவைட் ஆகுறது அது ஓகே. அது போதும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட இதுதானே இப்ப. ஏன்னா இதை வச்சுதான் இந்த சாப்டர் ஓடுது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்ப நான் சொல்ற கான்செப்ட் வச்சு தான் போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இவ்வளவு தூரம் தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். இப்பதான் நம்ம சாப்டருக்குள்ளே வரோம். பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாலேஜ் வேணுங்கிறது பாத்துங்க. இவ்வளவு நாலேஜ் இருந்தா தான் நம்ம இதை போக போறோம். சரிங்களா? பிரைம் நம்பர் மேக்ஸிமம் நோட் பண்ணுவாங்க, இல்ல அது நோட்டேஷன் கிடையாது, பாத்துக்கோங்க. பிரைம் நம்பர் செட் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? எனி ஐடியா? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பிரைம் நம்பர்? 1 சார். சாரி 2 சார். ஏய் இல்ல பிரைம் நம்பரோட டெஃபினிஷன் கேட்டேன். Any number which has multiple of itself and 1. ஓகே, நீங்க அப்படியே ஆப்போசிட். ஓகே, கரெக்ட் தான். அப்ப என்னன்னா வரும்? 2, 3, 5,
7, 11, 13, 17, 19, 23, 29, 31 போயிட்டே இருக்கும். தெரியாது எனக்கு எவ்வளவு தூரம் போகும் தெரியாது எனக்கு. இதை தவிர இருக்கிறது எல்லாமே காம்போசிட் நம்பர். 4 கரெக்டுங்களா? 6 வந்துருச்சு. 7, 8, 9, 10, 12, 14, 15, 16, 18, 19 வந்துல அங்க வந்துச்சு. அப்போ 20, 21, 22 அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கேயும் நம்ம ஜீரோ இன்க்ளூட் பண்ணல, மேலேயும் நம்ம ஜீரோ இன்க்ளூட் பண்ணல. சரிங்களா? மேலேயும் ஜீரோ இன்க்ளூட் பண்ணி இங்கேயும் ஜீரோ இன்க்ளூட் பண்ணல. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப ஜீரோ வந்து ஈவன் நம்பர்ல சேருமா ஆட் நம்பர்ல சேருமான்னு நமக்கு தெரியாது. ஈவனா ஆடானே நமக்கு தெரியாது. அதே மாதிரி பிரைம் நம்பர்ல வருமா இல்ல காம்போசிட் வருமா அது நமக்கு தெரியாது. அப்ப நெய்தர் பிரைம் நெய்தர் நார் காம்போசிட் நம்பர், சேம் ஐடியா நெய்தர் ஈவன் நார் ஆட் நம்பர். அப்ப ஜீரோங்கிறது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சோக்கர் மாதிரி நம்ம லாட்டரி ஷீட் இது என்ன சொல்றீங்க லாட்டரி ஷீட் இது என்ன ஷீட் 52 கார்ட்ஸ் ப்ராபபிலிட்டி பார்ட்ல 52 கார்ட்ஸ்ல 52 கார்ட்ஸ்ல அடிஷனல் ஒரு கார்டு வந்து என்ன ஜோக்கர் இருப்பாங்க. ஜோக்கர் மாதிரி தான் ஜீரோ. நம்மளுக்கு வேணா ஈவன் நம்பர்ல சேர்த்துக்கலாம், வேணாலும் தூக்கி வெளியே வச்சுக்கலாம். அவன் வெளியே இருப்பான், ஜீரோக்கு வெளியே இருப்பான். ஒரு சில கான்செப்ட் வந்து ஜீரோ இன்க்ளூடட் கொடுத்துருவான். ஈவன் நம்பர் ஜீரோ இன்க்ளூடட் கொடுத்தா அவன் மென்ஷன் பண்ணாதான் நம்ம போய் சேர்த்த வேணும். அது வரைக்கும் நம்ம வந்து இவனை வந்து நம்ம நெய்தர் ஈவன் நார் ஆட். சரிங்களா? அதே ஐடியா தான் பிரைம் நம்பர் காம்போசிட்டுக்கும். ஜீரோ வந்து எங்கே ஆட் ஆகாது. அவங்க இது மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் இப்படி போய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். சரியாப்பா? ஓகேங்க சார். இது ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க இந்த சார். நம்பர் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு இதை கரெக்டா பண்ணி இதனோட நாலேஜ் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து இதுல போட முடியும். இல்லைன்னா கஷ்டமா இருக்கும்.